திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத பயன்களை பத்தி பார்க்கலாம். பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதே போல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து குரு உச்சத்துல இருந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கின்றார். இது எல்லாருக்குமே நடக்கும். சிவராஜ யோகம் இந்த இடத்துல இருந்து இந்த மாதம் முழுவதும் இந்த யோகம் இப்படியேதான் இருக்கும். பட் யாருக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா பார்க்கலாம். செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு போறார். புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலமா ஜாலியா இருக்க போறார். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் குருவோட சேர போகிறார். புதன் குரு சூரியன் சேர்க்கையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜ யோகத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாசம் போன மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சேர்க்கை. பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக தனிச்சு செயல்படக்கூடிய மேரேஜ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ பாத்துட்டீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரிந்தும் நிறைய இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வெளியே சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு நிறைய போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ற 16ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. சோ ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டீனேஜா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அந்த வயதை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல உங்க சிறு வயது குழந்தைகள் 13 வயசு குழந்தைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சோ ரொம்ப கவனமா உங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க. ரொம்ப கவனமா இருங்க பழக்க வழக்கங்கள்ல. இதுல இன்னும் நம்ம நானே ஆராய்ச்சி பண்ண முடியாத விஷயம், சில விஷயங்கள் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிகள் நிறைய சந்தேக குணங்களும் அவர்களுக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகளும் நான் இந்த மாதத்துல நிறைய கிளைண்ட் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கேது குழப்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை பண்ணிட்டு இருக்குது. இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கு. ஏதாவது இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. ஒரு பேரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கால்ல விழுந்து அழுகுறாங்க. சோ அது அவங்க மேல தப்பு கிடையாது, நடக்கணும் அப்படிங்கிறது விதிகள் இருக்கு. சோ நீங்களும் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் ஆக போகிறார் இந்த மாதம். அதுவும் 10ஆம் தேதி வக்ரம் ஆகுதுங்க. ஆடி மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தையும், சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு ஒரு சிலருக்கு மிதமான யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆடி மாதம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெண் தெய்வம், பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அதே போல பாத்தீங்கன்னா கேது அலி கிரகம்னு சொல்லுவோம். அதெல்லாம் அலித்தன்மையோட இருக்கும் பொழுதும் உங்களுக்கு 50% இந்த கேதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, உங்க குழந்தைகளா பிரச்சனையில மாட்டிருக்கு அப்படின்னா, ஆடி மாதம் 30 நாளும் பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா பெண் குழந்தை இருந்தால் ஆடி மாதம் கண்டிப்பாக வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆடி 30 நாட்களும் பெண் தெய்வ வழிபாடுகளை, அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் இது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஏன்னா சொந்தக்காரங்களா போன் பண்ணாதான் வருவாங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க உடனே வருவாங்க. அதனால உங்க வீதியில, உங்க இடத்துல, உங்க ஏரியால பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தை முதலில் இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க. சும்மா போய் சாமியாவது கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. உங்க பிரச்சனைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. அதுவும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது இரண்டுமே பெண்ணுக்கு உண்டான கிரக சேர்க்கை. சோ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிது தர்ப்பணம் கொடுக்கணுமா, அதே போல ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் பிதிர் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடி மாதம் 32 நாட்களும் பிதிர் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம்.
பித்ருதோஷ நிவர்த்தி தாராளமா கொடுக்கலாம். ஒரே நாள்லதான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கறது அவ்வளவு ஒண்ணு சிறப்புகள் கிடையாது. 32 நாட்கள் நமக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு எந்த நாள் சாதகமாக இருக்குதோ ஆடி 32 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் தான். அப்ப நீங்க எப்ப வேணா போய் கொடுக்கலாம். திதி தெரிஞ்சவங்க அந்த திதியிலேயே கொண்டு போய் கொடுங்க. திதி தெரியாதவங்க நீங்க ஏதாவது ஒரு நாட்களையும் கூட நீங்க கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஆடி 32 நாட்களும், அதுவும் இந்த மாசம் ஆடி மாசங்கிறது பாத்தீங்கன்னா கடக வீடு. இந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. இந்த வருடம் யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, அதாவது கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட, அத்தனை வருடத்திற்கும் கொடுத்த பலன் அப்படிங்கிறது இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல தர்ப்பணம் பண்ணினீங்கன்னா உங்க முன்னோர்கள் குளிர்ந்து நீங்க கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுப்பாங்க. முன்னோர்கள் குளிர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய வம்சாவளிகளும் நம்மளை சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய குழந்தை பிள்ளை எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்புறம் குலதெய்வம், அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். சோ முதல்ல முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு இந்த மாதம் 32 நாட்களும் அருமையான மாதங்க. தாராளமாக போய் செய்யலாம். ஆடி பூரம் இருக்கு, ஆண்டாளுக்கு உண்டான மாதம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்பவுமே ஆடி மாதம் தான் பாத்துட்டீங்கன்னா வரலட்சுமி விரதம் வரும். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதம் வருது. சோ அதனால ஆவணி மாதம் அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதம் 32 நாட்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாட வச்சுக்கோங்க. போக முடியல அப்படின்னாலும் வீட்டுல உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகஸ்கர நாமங்கள் படிக்கலாம். தெய்வங்க அம்பிகைக்கு உண்டான அனைத்து விதமான மந்திரங்களையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன்கள் உண்டு. வீட்டுல நெய் தீபம் ஏத்தலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், என்ன தீபங்கள் வேணா எதுல உங்களுக்கு எது வசதியோ அதை ஏற்றி வைத்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்கள். அதெல்லாம் தயவுசெய்து அதை படிச்சீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரிலீஃப் ஆகும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருந்தாலும் புதன் 7ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமர்ந்து அதற்கப்புறம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரப்போகிறார். சூப்பரா இருக்குது. வேற வழியே இல்லை, நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். பணம் வரத்தான் போகுது, மனசு தெளிவாகத்தான் போகுது, தொழில் வளரத்தான் போகுது. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உண்டான விஷயத்த நோக்கி நீங்க போகத்தான் போறீங்க அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா ராசி அதிபதி நல்லா இருந்தா எப்படி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடும். என்னதான் கண்டச்சனி அஷ்டமச்சனி என்ன வேணா நீங்க சொல்லிட்டு போங்க. தசாபுதிகள் சரியில்லாம இருந்தாலும் கூட கொஞ்சமாவது அந்த கோச்சார கிரகங்கள் நம்ம டச் பண்ணிட்டு தான் போகும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மதிப்பே இல்லை. அப்படி எதுக்கு ரோல் ஆயிட்டே இருக்குது, அப்புறம் எதுக்கு பிளானட் சுத்திக்கிட்டே இருக்குது. அங்கே நின்னது தசாபுத்தி நல்லா இல்லைன்னா அங்கே நின்றுட்டு போகுதுமே. பட் அதனால தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அதோட தசாபுத்திகளே சரியில்லைனாலும் கூட கோச்சாரம் கொஞ்சமாவது டச் பண்ணி நமக்கு ஒரு 15 to 20% நமக்கு நன்மைகளை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற விதிகளும் உண்டு. அப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் நல்லா இருக்காரு. நல்லா இருக்கிற வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அதாவது லாபஸ்தானத்துக்கு 20ஆம் தேதிக்கு மேல வரும்போது ஆல்ரெடி லாபஸ்தானத்துக்கு குரு சூரியன் வேற வந்திருக்காரு. நல்லா வருமானம் வரப்போகுது, நல்லா செலவும் செய்ய போறீங்க, நிறைய தீர்த்த யாத்திரை போக போறீங்க. 12ஆம் மடங்கு தீர்த்த யாத்திரை அதுவும் போக போறீங்க. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 12ஆம் வீட்டுல கேதுவோடு இருக்காரு. இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பேச்சுவார்த்தையில அப்பா அம்மா கிட்ட பேசுறப்போ குழந்தைகள் விஷயத்துல நான் ஆல்ரெடி முதலே சொன்னது போல 16ஆம் தேதி வரைக்கும் அந்த கிரக சேர்க்கை இருக்கு. 16ஆம் தேதி வரைக்கும் பெண் குழந்தைகளை பெற்ற கன்னியா ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 12ஆம் இடம் தான் உடல் சுகம், தாம்பத்தியம், இதெல்லாம் 12ஆம் இடம் தான். தன்னையும் மீறி தன்னுடைய செயல்களை செய்ய வச்சிரும் அப்படிங்கிறத உண்மை. அதனால ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதனால மேக்சிமம் பயந்துக்க வேண்டியது கிடையாது. இதுக்குள்ள வழிபாடுகள் நான் போன வீடியோஸ்லயே கொடுத்துருக்கேன், இந்த வீடியோஸ்லயே கொடுக்க போறேன். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதை என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணுங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொண்டு போனீங்கன்னா நான் எதையுமே எந்த ஜோஷியரா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நடப்பதை தடுக்கவே முடியாது, குறைத்துக் கொள்ளலாம். அதுதான் உண்மை. நடப்பதை தடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஜோஷியர் எல்லாம் நீங்க கோயில் கட்டியில கும்பிடணும், எல்லாருமே தெய்வங்கள் ஆயிடுவாங்க இல்லையா? அதனால நடப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஸ்பீடை குறைக்கலாம். 100 மீட்டர்ல வரக்கூடிய பால ஒரு 10 மீட்டர் வரைக்கும் வர்றதுக்குண்டான ஸ்பீடு வேணா பண்ணலாமே தவிர வால்யூம் ரைஸ் பண்ணலாம், லோ பண்ணலாம்,
இது பண்ணலாமே தவிர அது எல்லாமே மாறுதலுக்கு கிடையவே கிடையாது. சோ வந்து குறைக்கத்தான் முடியுமே தவிர மாற்றுவதற்கு எதுவுமே இல்லை. அப்ப என்ன இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை பெண் குழந்தைகளா இருக்கா 12ஆம் இடத்துல வந்து நிக்குது கன்னியா ராசி. கவனமா வச்சுக்கோங்க. வழிபாடுகள் என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன் என்ன செய்யறது அப்படிங்கிறது. மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லா இருக்கு நேரம் வந்து சூப்பரா இருக்கு. குரு நல்லா இருக்காரு, சூரியன் நல்லா இருக்கு, ராசி அதிபதி நல்லா இருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா 3 8 இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் வீட்டுல இருக்கு. 8 9ஆம் வீட்டுல இருந்தா பாதகத்தையும் கூட செய்ய மாட்டாருன்னு அர்த்தம். கெட்ட பேர் கொடுக்க மாட்டாரு, அவமானத்தை கொடுக்க மாட்டாரு, பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. இதெல்லாம் சொல்லும். அடுத்தது 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அவரும் 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப விபரீதமான ராஜயோகங்கள், திடீர் பணவரவு, முயற்சிகள் கைகூடி வர்றது இதெல்லாம் ஒரு வகையாக இருந்தாலும் சனியும் வக்கரகதி அடைகிறார். அப்ப சனி ஆல்ரெடி கண்ட சனியே நடந்துட்டு இருக்கு உங்க ஜாதகத்துல. அப்ப சனி வக்ரம் அடையும் பொழுது கொஞ்சம் பாதிப்புகளை குறைத்து கொடுக்கும் 10ஆம் தேதியில இருந்து. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் இன்னும் பெரிய ஜாக்பாட் யோகம். அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேஷம் முதல் மீனம் ராசி வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. அதை நீங்க பார்த்து பயன்படுங்கள். எல்லா ராசிக்குமே சனி வக்ர பயிற்சி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பண்ணும், ஒரு லக்னத்துக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் எந்தெந்த இடத்துல கிரகங்கள் எப்படி இருந்தா நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப சனி உங்களுக்கு வக்ரம் ஆகும் பொழுதும் 10ஆம் தேதி 136 நாட்கள் யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் கன்னியா ராசிக்கு உண்டு. வக்ரம் இல்லையா, வக்ரம் இல்லைனாலும் கண்டச்சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படிங்கிற அமைப்புகளும் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது நீங்க கண் கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் இந்த மாசம் பெருசா எந்த கிரகத்தினுடைய தாக்கங்களும் பாதிப்புகளும் இல்லை. தசாபுத்தி சரியில்லை, ஜாதகம் கிரகங்கள் ஏதாவது அடிபடுதா அதுதான் பிரச்சனையை கொடுக்குமே தவிர கோச்சார ரீதியாக சிவராஜ யோகத்தோட உட்கார்ந்துருக்கு சூரியனும் குருவும் காசு குணம் சொத்து சேர்க்கை நிறைய கொடுக்க போகுது. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொத்து வாங்குவீங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி வந்து 12ஆம் அதிபதியோட சேர்ந்து நிற்கும் பொழுது ஒரு சொத்து விரயம் பண்ணி ஒரு சொத்து வாங்குறதுனால வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு விரயம் பண்ணுவீங்க, அது மூலமாக பெரிய லாபத்தை அடைவீங்க. இப்ப ஏதாவது இடம் விற்காம இருக்குதா, வண்டி வாகனங்கள் விற்காம இருக்குதா, ரொம்ப வருஷமாச்சுங்க இந்த இடத்த யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மாசம் பேசுங்க, கண்டிப்பா வாங்கிடுவாங்க. சோ அது விரயம் பண்றதுக்கு உண்டான அமைப்பும் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மிதுன ராசிக்காரருக்கு நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பெருசா ஒண்ணும் சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா நெகட்டிவ் இருந்தா தானே சொல்றதுக்கு, பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. சுக்கிரன் கேது மட்டும் தான் நெகட்டிவா உட்காந்துருக்கு. அது 16ஆம் தேதி வரைக்கும் தான். 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் உங்க ராசிக்கு வந்துடும். குரு பார்வை இருக்கும். அந்த சுக்கிரனுடைய தாக்கங்களும், ஏன்னா சுக்கிரன் அங்க நீசம். அப்ப நீசமா நீசத்துக்குண்டான வேலையை செய்யணும் இல்லையா. அப்ப குரு பார்வை பெறும் பொழுது அந்த நீசத்தன்மை விளக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ அதனால மேக்சிமம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதே போல இந்த மாதம் நிறைய யானைகள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய விநாயகர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். தீர்த்த யாத்திரை நிறைய போயிட்டு வருவீங்க. பெண் தெய்வ வழிபாடுகள் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். திருநங்கைகளுடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். திருநங்கைகளை பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா லைட் பிங்க் யூஸ் பண்ணலாம், கிரீன் யூஸ் பண்ணலாம், எல்லோ வேண்டாம், கிரீன் யூஸ் பண்ணலாம். அதே போல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வெளிர் நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த மாசம் உண்டு. சரி, என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் இந்த மாசம்? இந்த சுக்கிரன் கேது மட்டும் தான் மைனஸ்ங்கிறீங்க. சரி, அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. உங்க கேலண்டர்ல எடுத்துக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நட்சத்திரம். மேக்சிமம் அஸ்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு பெருமாள் ஸ்தலத்துல போய் பாத்தீங்கன்னா தன்வந்திரி பகவானுக்கு அஸ்த நட்சத்திரத்தனைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. மேக்சிமம் எல்லா பெருமாள் கோயிலையும் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் அந்த கோவில்ல போய் கண்டிப்பாக தன்வந்திரி பகவானுக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியம் பண்ணுங்க. அதுல நிறைய ஏலக்காய் போட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வாங்க. இல்லைங்க எங்க ஊர்ல அந்த தெய்வம் இல்ல, வீட்டுல தன்வந்திரி படம் இருந்தாலும் சரி, அல்லது பெருமாளுடைய படத்தை வச்சுக்கோங்க. இந்த தன்வந்திரி பகவானுடைய ஸ்லோகங்கள் எல்லாமே யூடியூப்ல நிறைய வருது. அவருடைய மூல மந்திரங்கள்ல அவங்களுடைய மந்திரங்கள் சார்ந்தது 108 போற்றிகள் வருது. இது மாதிரி உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ, கஷ்டமானதால் படிக்கணுங்கிறதுல எந்த தெய்வங்களும் சொல்லவே கிடையாது. நீ என்னை நினைச்சா போதும், என்னை சரணடைஞ்சா போதும், உன்னை நான் காப்பாத்திடுவேன்னு சொல்றத கிருஷ்ணர். கிருஷ்ணர் வழியில தான் எல்லா இதுவுமே, அது கீதையா உபதேசமா கிருஷ்ணர் நம்ம கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அப்ப எந்த தெய்வத்தையும் ரொம்ப மனமுருகி கஷ்டப்பட்டு வேண்டினாதான் கிடைக்கும் அப்படிங்கறதுல கிடையாது. மனசார நினைத்தாலே வரும். அப்ப வீட்டுல ஏதாவது ஒரு பெருமாளுடைய படத்தை வச்சுக்கோங்க, அதை தென்வந்திரி படம் இருந்தாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ஏலக்காய் வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வழிபாடு பண்ணும்போது இன்னும் யோகத்தை கொடுக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா அதே நெய்வேத்தியத்தை வீட்டுல செஞ்சு வீட்டுல இருக்கக்கூடியவங்களும் சாப்பிட்டு பக்கத்துல ஒரு 6 பேருக்கு 6 சுமங்கலி பெண்களுக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்யும் பொழுது இந்த கெட்ட அந்த சுக்கிரன் கேதுவால வரக்கூடிய இந்த கெட்ட சம்பவங்கள், கெட்ட மன விரக்திகள் ஆகிறது, ஏதாவது ஒரு வீட்டுல சம்பவங்கள் நடக்கிறது, இதெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. மேக்சிமம்
வலிகள் இருக்கும். இது சார்ந்த வலிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வரலாம். அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கை கால்ல ஏதாவது பிராக்சர் ஆகுறது, அல்லது உங்களுக்கு ஏதாவது கை கால்ல பிராக்சர் ஆகி ஏதாவது ஒரு சின்ன ஒரு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த பிரார்த்தனை மூலமாக சிறிது விலகலாம். நான் அந்த ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், எதையுமே கட்டுப்படுத்த முடியாது, குறைக்கத்தான் முடியும். ஸோ அதெல்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல மேக்சிமம் சனி வக்கர கதி ஆகிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு எப்பவுமே கன்னினாலே பெருமாள் அம்சம் பெற்ற ஜாதகம் தானே, பெருமாளுடைய அம்சம் நிறைய இருக்கு உங்களுக்கு. அப்ப ஆஞ்சநேயர் வழிபாடுகளை மிகுந்த, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப பற்றுதலோட வழிபாடு நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றி கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நடக்கும். சனி வக்ர பயிற்சி கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. நீங்க ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம் நரசிம்ம திருடிகள்.